கிறிஸ்துவுக்குள் சகோதரர்களே, கிறிஸ்தவர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா நீதிமன்றத்தில் தொண்டர்கள் சங்கீதம் 33 சவுல் துரத்தி துரத்தி அடித்தது. தேவன் பலத்துடன் ராஜாவுக்கு சிங்காசனத்தின் மேல் தாவீது அமர்ந்து கொண்டார். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர் என்ற பெயரையும் தாவீது பெற்றுக் கொண்டார். அந்நேரத்திலும் நீண்ட நாளுக்கு அநேக துன்பங்கள் வந்தாலும் தேவன் அவர்களிடம் சொன்னார். செய்வார். தேவர்கள் கூடும் முகம் கொடுத்திருக்கிறோம். அடிமைப்பட்டு இருக்கலாம், இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் நம்மை அழிக்கவில்லை. வைத்து உயிருக்கு கொண்டு போயிருக்கிறார். நம்மை அழிக்க நினைத்தவர்கள் நோக்கி பார்ப்போம். சக்தி கொண்டவை வேண்டாம். சட்டத்தாலே ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரர்களே, கிறிஸ்தவர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா என் குழந்தைகளை சுற்றுப்புறம் சத்தினாலும் சிலவற்றை அனுமதித்தார். பிள்ளைகளை பாதையும் சேர்த்து கொடுத்தார். வெற்றி சிறக்க செய்தார். என் மகன் வாழ்க்கையை இப்படியே விட்டுவிட மாட்டேன் கூறி பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தத்தாமே உங்கள் ஆசீர்வதிப்பாராக. God bless you. பிரியமானவர்களே, நமக்கு இருக்கும் ஜீவ வார்த்தை புஸ்தகம் 23 முடிவை கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அருமையான சகோதரி சகோதரி, இந்த நாள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நினைத்தவைகளை ஆசிர்வதிக்க நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைய நாளில் அனைவருடைய ஆசைகள் எல்லாம் தாங்கள் நினைத்தபடி நடக்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரிடத்தில் நீண்ட நாட்களை ஜெபித்தும் வருவீர்கள். ஜெபங்களுக்கு வழி கிடைக்காத போது விசுவாசத்திலே சோர்ந்து கத்த சொல்லுகிறார், தன்னுடைய சத்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கும்படிக்கு உங்களுக்கு ஏற்றுக் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறபடியினால் இப்படி சொல்கிறார், நீ அவைகள் தீமைக்கு அல்ல சமாதானத்திற்கு
என்று. அதோடு மட்டுமல்லாமல் உங்களின் விருப்பம் இயக்கங்கள் பொருள்கள் யாவற்றும் சித்தத்திற்கு சாதிக்கிறது ஆனபடியினால் உங்கள் பிறந்த அறிந்திருக்கிறபடி அவர் தம் பிதாவிடம் விடாது பெருமூச்சோடு வேண்டிக் கொள்வார் என்பதை விசுவாசித்து காத்திருந்து தேவ சித்தத்திற்கு ஒப்புக் கொடுத்து கொள்கிறோம். இன்றைக்கு நாம் நினைப்பதை நிறைவேற்றி முடித்ததை குறித்து தியானிப்போம். எரேமியாவின் புத்தகம் 38ஆம் அதிகாரத்தை அங்கே எளிமையான கைவினால் கட்டி துறவியை இறக்கி விட்டு விடுவிக்கப்பட்டார். 38வது அதிகாரம் 28 வாசிக்கின்றோம். எரேமியா எருசலேம் பெண் நாள் மட்டும் சாலையின் முற்றத்தில் இருந்தார். எருசலேம் பெண் அங்கே இருந்தார் என்றும் அதைத் தொடர்ந்து கல்தேயர் எருசலேம் மதிப்புகளை சுற்றி வைத்து அங்கிருப்பவர்களை சிறையிலிருந்து கொண்டு போனார்கள். அப்பீச்சம் கர்த்தர் அந்த இடத்தில் சேனாதிபதி நெபுசராதான் இருதயத்திலும் பேசினார். அந்தபடி செய்யாமல் பத்திரமாக பார்த்துக் கொண்டார்கள் என்று வாசித்து வருகின்றோம். இன்றைக்கு வியாதியின் பலவீனங்கள் ஆதிக்குற்ற சோதனைகள் இப்படியான அழியாத கட்டங்களும் யாருமே இது செய்ய முன் வர முடியாத தள்ளப்பட்ட அன்பு சூழ்நிலையாக இருந்தாலும் ஆயத்தம் பண்ணி இருக்கிற ஆசீர்வாதங்களை தாம் நிர்ணயித்தபடியே நிலைத்திருக்கும்படி செய்து நிறைவேற்றுகின்றார். அவர் இன்றைக்கு கலங்கிக்கும் நேசிக்கும்படிக்கு ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தை விசுவாசியங்கள் நன்மைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இன்று உங்களை ஆசீர்வதிப்பதாக. மாணவர்களே, இந்த நாளுக்கென்று ஜீவத்தை 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனம். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். என் கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களுக்காய் யார் உங்களை கடினப்படுத்தியதோ அவைகளை எளிதாக்குகின்ற பெற்றுக்கொள்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி ஆசீர்வதிக்கின்றார். சூழ்நிலைகளில் காணப்பட்ட போராட்டங்கள், பிரச்சனைகள் யாவும் மீள முடியாமல் கஷ்டங்களையும் அவமானங்கள், நிந்தைகள், கசப்புகளை கொண்டும் விடுதலை வேண்டி சமூகத்தை நீண்ட நாட்களாய் காத்திருந்தும் ஆத்மாவிலே நுழைந்தவர்களாய் சோர்வுற்று இருக்கிறவர்களே, இன்றைக்கு தீற்றும்படி கர்த்தருடைய வார்த்தையானது சொல்கிறது. காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய், சூழ்நிலைகள் யாவையும் நான் மாற்றுவேன், ஆசீர்வாதங்களினால் நிரப்புவேன் என்றார்.
நீண்ட நாட்களாய் ஜெபித்தீர்கள். அவைகள் உங்கள் பார்வைக்கு உயர்ந்ததாக காணப்பட்டாலும் கர்த்தரின் பார்வைக்கு அது நட்பு காரியம். ஆகவே இன்றைக்கு உங்களின் ஜெபங்கள், காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை ஜெயம் மாற்றி தந்து ஆசீர்வதிக்கின்றார். தேவனால் குறைந்த காரியம் ஒன்றுமில்லை என்பதை விசுவாசியுங்கள். ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வீர்கள். இன்றைக்கு நான் ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே 3 ராஜாக்களும் தங்களுக்கு எதிராக முறியடிக்கவும் தங்கள் தேசங்களை காப்பாற்றும்படியாகவும் ஆலோசனைகளை கேட்பதற்கு தீர்க்கதரிசியாகி ஈசாவின் இடத்திற்கு போகிறார்கள். பாதையோ அநேக சந்திக்க நேர்ந்தது. தங்களுக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் அடுத்தடுத்து பிரச்சனைகளை கடந்து எல்சா இடத்துக்கு போகும்போது எல்சா அந்த வனாந்திரத்திலே அவர்களுக்கும் மிருக ஜீவன்களுக்கும் வாய்க்கால் சொல்கின்றார். காற்றும் மழையும் பெய்யாது எதிர்பார்க்க முடியாத ராஜாக்களும் தீர்க்கதரிசியின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாய்க்கால்களை வெட்டினார்கள். வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிற்று. அந்த தண்ணீர் அவர்களுக்கு மாத்திரம் அல்ல, வசனம் சொல்லும்போது தண்ணீர் ஏதோ தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று என்று. அப்படியாக கர்த்தர் ராஜாக்களை வனாந்தரத்தில் அவர்களுக்கு அரிதான காரியங்களை அற்ப காரியமாய் மாற்றி அதை தொடர்ந்து வெற்றியை கொடுத்தால் ஆசீர்வதித்தால் என்பதை நாம் வாசித்தறிகின்றோம். இன்றைக்கு முன்னாடி கூட நீங்கள் கடந்து போகின்ற பாதைகள் முன்னேற்றம் போன்றும் தன்னிப்பாக பள்ளத்தாக்குகளை கொண்டும் காணப்படுகிறது. எந்த நன்மையும் காணப்படவில்லை. போராட்டங்களும் பிரச்சனைகளும் குடும்பத்தில் பிரிவினைகளும் சமாளிக்கும் பற்றாக்குறையும் மனசோர்வும் வந்து வந்து வேதனைப்படுத்துகிறதா? சமூகத்தை இந்த நாட்களாய் ஜெபித்து வருகின்ற இனக்கல்வியாளர்கள் உங்களுக்கு கடினமான காரியங்களை என்னிடத்தில் இருக்கும் என்று கத்த சொல்லுங்கள். ஆகவே சூழ்நிலைகளை உங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு கர்த்தரின் கருத்தை விட்டு வருத்தப்பட்டு பாடம் சுமக்க நீங்கள் எல்லாம் விசுவாசியும் 3 ராஜாக்களும் வனாந்தரத்திலே வாய்க்காலை வார்த்தையை விசுவாசித்து விட்டினார்கள். பெரிய நம்பியை ஜெயத்தை பெற்றுக் கொண்டார்கள். அப்படி நீங்களும் உங்கள் சூழ்நிலைகளுக்கு மேலாக விசுவாசமாய் கர்த்தரின் வார்த்தையை அறிக்கை செய்யும்போது நன்மைகளை பெற்றுக் கொள்வீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கருமானவர்கள் கடினமாய் கடக்க முடியாததாய் குணமாக்கப்படாததாய் கட்டுகள் அவிழ்க்க முடியாததாய் அறிவாக கடினம் காணப்படுகிறவற்றை கர்த்தரின் சமூகத்தில் பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதங்களை ரட்சிப்பை என்று விசுவாசம் அறிக்கை செய்து ஜெபியுங்கள். உங்களுக்கு கடினம் தோன்றுகின்ற காரியங்கள் கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியமாகும். வார்த்தை விசுவாசியுங்கள், காண்பீர்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் யாரும் உங்களின் பாவங்களுக்காக வைத்து அறியாமல் விசுவாசியாமல் இன்றைக்கு விசுவாசியுங்கள். பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.